ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன கிளினிக்கல் எம்பிரியாலஜி ஆஃப் த இன்னர் இயரை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பேசிக்ஸ் ஆஃப் இயர் பார்த்துருக்கோம். அது இல்லைன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோவே பேசிக்ஸ் ஆஃப் இயர் தான் இருக்கும். இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா தமிழில் படித்தா மெயின் வீடியோஸையும் நம்மளால் வேகமாக படிக்க முடியும். ரேப்பிட் ரிவிஷனுக்கு நம்ம குறைவான நோட்ஸ் உள்ள இடத்துக்கு நம்ம போக தேவையில்லை. பெரிய நோட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு புக்காக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் வழியாக படித்தா நமக்கு வேகமாக படிக்க முடியும். எவ்வளோ பெரிய நோட்ஸையோ 500 பக்கமோ 600 பக்கமோ இருந்தாலும் சரி, நம்மளால் ஈஸியாகவே முடிக்க முடியும். அதுதான் மெயின் காரணம் நான் வீடியோ போடுறதுக்கு. நானும் படிக்கணும், நீங்களும் படிங்க, எல்லோரும் சேர்ந்து நல்ல மார்க் வாங்கணும். இதுதான் என்னோடய மோட்டோவேவும். சரி, நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போகலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, லேப்ரின்த் அப்படிங்கிறத முக்கியமாக கோட் பண்ணுறாங்க. லேப்ரின்த் அப்படிங்கிறது நமக்கு 3ஆக டிவைட் ஆகுது. ஒன்று வெஸ்டிபுலா, இன்னும் காக்லியா, இன்னொன்று யூட்ரிகல்ஸ் அண்ட் சாக்கிள்ஸ் பற்றி தான் முக்கியமாக இதில் பேச வராங்க. இது மூணுமே தனித்தனியான ஒரு பார்ட்ஸு. இந்த மூணுமே நமக்கு என்ன ஆகிருக்குன்னா போனி லேப்ரின்த்தாகவும் மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த்தாகவும் நமக்கு இருக்குது. போனி லேப்ரின்த் அப்படிங்கிறது அவுட்டர் லேயர், மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த் அப்படிங்கிறது இருக்கிறதுல இன்னர் மோஸ்ட் லேயர். அதுக்குள்ளே அந்த இன்னர்மோஸ்ட் லேயரான இந்த மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த்துக்குள்ளே நமக்கு எண்டோலிம்ப் இருக்குது. மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த்துக்கு வெளியே பார்த்திங்கன்னா நமக்கு பெரிலிம்ப் இருக்குது. அடுத்தும் நமக்கு என்ன இருக்குன்னா போனி லேப்ரின்த் இருக்குது. இது ஃபுல்லாக நமக்கு ஃபுல் லேப்ரின்த் ஃபுல்லாகவேவும் எல்லா வெஸ்டிபிள் இருந்தாலும் சரி, இது செமி சர்க்குலர் கெனால்ஸும் சரி, வேறு காக்லியாவும் சரி, எல்லா இடத்துலையுமேவும் முக்கியமாக இருக்கும். நான் அதுக்காக இமேஜும் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இருக்கும். நீங்கள் நான் வெளியே நமக்கு பார்த்தீங்கன்னா போன் கலரில் இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு என்னென்னா மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக நான் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னர் இயர் இஸ் லேட்டரலி கனெக்டட் டு த மிடில் இயர் அண்ட் மீடியலி கனெக்டட் டு த கிரேனியம். அதான் கிரேனியம்னா பிரெயின் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியாலஜிக்கல் ஆஃப் மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த், அதை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு இன்னர் இயர் எப்போ டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd வீக் to 4th வீக்குள்ளே நமக்கு டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி 8th வீக், எண்ட் ஆஃப் த 8th வீக்கில் நமக்கு முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 3rd வீக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அயோட்டிக் பிளக்கோடு ஃபார்ம் ஆகும். முக்கியமாக சர்ஃபேஸ் எக்டோடம்லேருந்து ஃபார்ம் ஆகும். இந்த சர்ஃபேஸ் எக்டோடம்லேருந்து ஃபார்ம் ஆகுற அயோட்டிக் பிட்டாக மாறி அயோட்டிக் பிட்லேருந்து அயோட்டிக் வெசலாக மாறும். இந்த அயோட்டிக் வெசல் தான் நமக்கு பின்னாடி மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த்தாக ஃபார்ம் ஆக போகுது. ஸோ நமக்கு மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த் எதுலேருந்து டெவலப் ஆகுது? சர்ஃபேஸ் எக்டோடம்லேருந்து டெவலப் ஆகுது. இது மாதிரி நீங்கள் கேட்கலாம், போனி லேப்ரின்த் எதுலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா, போனி அப்படின்னு வந்தனாலே அது மீசோடம், முக்கியமாக அது என்கான்ட்ரியல் மீசோடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கண்டிப்பாக பின்னாடி பார்ப்போம். ஆஃப் மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த் 3 semicircular canal, upper, anterior, posterior and lateral semicircular canal, curus camneae. இது காமன் ஓப்பனிங் ஃபார் த superior and the posterior semicircular canal. Posterior semicircular canal opens into the utricle and saccules through the 5 openings. Utricle and saccules gives 2 ducts that joins to form endolymphatic sac, responsible for absorption of endolymph. Utricles and the saccules open into scala media. இது membranous cochlea அப்படின்னு காக்லியாவில் இருக்க ஒரு membranous part. Takes 5 to 2.75 turns around the modulus, அதாவது போனி பிரமிடில் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த்தை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு லேப்ரின்த்தோட மெயினான ஆக்டிவிட்டி நமக்கு ஹியரிங்கும் நமக்கு பேலன்ஸும் தான். அது மாதிரி நமக்கு மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த்தோட மேஜர் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஹியரிங் அண்ட் பேலன்ஸ். த சென்சரி எண்ட் ஆர்கன் ஆஃப் ஹியரிங் ஆர்கன் ஆஃப் கார்டே ப்ரெசன்ட் இன் த ஸ்கேலா மீடியா. த சென்சரி எண்ட் ஆர்கன் ஆஃப் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டே present in 3 semicircular canals for rotational acceleration, and macula present in the utricles and the saccules for the linear acceleration. Head tilt and the gravitational movement இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம இன்னொரு வாட்டி சொல்லணும்னா, கிறிஸ்டா ரொட்டேஷ்னல் ஆக்சிலரேஷனு, அதே மாதிரி மேக்குலா அப்படிங்கிறது இது முக்கியமாக நமக்கு யூட்ரிகல்ஸ் அண்ட் சாக்கிள்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது லீனியர் ஆக்சிலரேஷன், ஹெட் டில்ட் அண்ட் த கிராவிடேஷனல் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. சரி, மெம்ப்ரேனியஸ் லேப்ரின்த்தில் இருக்க எண்டோலிம்ப் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேலா மீடியாவில்
ஆர்கன் ஆஃப் காட்டை வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஆர்கன் ஆஃப் காட்டையில் வந்து நமக்கு வந்து ஸ்டீரியா வாஸ்குலாரிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து வருது. இது வந்து ஒரு செக்ரேட்டரி செல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வழியாக தான் நமக்கு வந்து எண்டோலிம்ப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது முக்கியமாக காக்லியாவில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி வெஸ்டிபுலாவில் வந்து டார்க் செல்ஸ் லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டார்க் செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. முக்கியமாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் ஆஃப் த ஆர்கன் ஆஃப் கார்டை sense the sound vibration of low frequency affected in early in the Meniere's disease. The base of the organ of Cartay வந்து senses the vibration of high frequency. ஏன் நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வந்து அஃபெக்ட் ஆகலை, லோ ஃப்ரீக்வன்சி வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு மெய்னஸ் டிசீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்னஸ் டிசீஸில் வந்து நமக்கு வந்து இடியோபேத்திக் எண்டோலிம்ஃபேட்டிக் ஹைட்ராப்ஸ் வந்து இருக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து மெம்பரேனியஸ் லேபரன்த்தை வந்து டைலேஷன் ஆக்கிரும். டைலேஷன் ஆக்குறனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து வெர்டிகோ, ஃப்ளக்சுவேட்டிங் ஹியரிங் லாஸு இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி ரிங்கிங் சென்சேஷன் இன் இயரு இது எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக ஏன் அப்படின்னா நமக்கு அப்பெக்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, மெய்னஸ் டிசீஸில் டைலேஷன் ஆஃப் மெம்பரேனியஸ் லேபரன்த் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நமக்கு வந்து அப்பெக்ஸ் வந்து இருக்கிறதுலே டைட்டாக இருக்கும். ஃபுல் மெம்பரேனியஸ் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து அப்பெக்ஸ் டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காக்லியாவோட சைஸ் வந்து சின்னதாகிட்டே வரும். ஆனால் நமக்கு வந்து உள்ளே இருக்க மெம்பரேனியஸ் லேபரன்த் வந்து ஒரே சைஸில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கனால நமக்கு வந்து பேஸில் இருக்கிறதோட அப்பெக்ஸில் வந்து நமக்கு வந்து ரொம்பவே எண்டோலிம்ப் வந்து அதிகமாகவே இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நமக்கு வந்து அங்கே ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அப்பெக்ஸ் டர்ன் முக்கியமாக அஃபெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா போனி லேபரன்த் டெவலப்ஸ் ஃப்ரம் த மீசோ by enchondral ossification and then differentiated into the cartilage and the bone. கார்டியல் ஆசிஃபிகேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த போனி லேபரன்த் வந்து ஒரு கார்டிலேஜ் மாதிரி தான் இருக்கும். அடுத்து தான் நமக்கு வந்து போனியாக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. பார்ட்ஸ் ஆஃப் போனி லேபரன்த் பார்த்தீங்கன்னா த்ரீ செமிசர்க்குலர் கெனால்ஸு. superior semicircular canal bulges to the anterior slant of the petrous part of the temporal bone into the base of the skull. Clinical significance: the superior semicircular canal டிகிசன்ஸ் சிண்ட்ரோம் ஆர் த தேர்ட் விண்டோ சிண்ட்ரோம். இது முக்கியமாக நம்ம வந்து மிக்கல்ஸ் கேவ் பற்றி பார்த்துருந்தோம். மிக்கல்ஸ் கேவில் வந்து அந்த டிகிசன்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த மிக்கல்ஸ் கேவில் இருக்க போன் வந்து இல்லை, டெவலப் ஆகலை, அங்கே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸு, அதுதான் இது தேர்ட் விண்டோ சிண்ட்ரோம். ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இன்கேஸ் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சுப்பீரியர் செமி சர்க்குலர் கெனாலில் வந்து கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து இன்னர் இயர் பெயின் வந்து ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அடுத்து போஸ்டீரியர் செமிசர்க்குலர் கெனால் வந்து பல்ஜஸ் டுவர்ட்ஸ் த மாஸ்டைல். lateral semicircular canal வந்து bulges towards the medial ear. Vestibula, the part of the bony labyrinth around the utricles and the saccule. Scala media divides bony labyrinth into the two parts. Scala vestibula present above the scala media opens into the vestibula. Scala tympani present below the scala media. The scala vestibula and scala tympani are connected through the helicotrema. அடுத்து வந்து ஓவல் விண்டோவை பற்றி பார்க்க போகிறோம். ஓவல் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஓவல் விண்டோ வந்து கனெக்ட்ஸ் பிட்வீன் மிடில் இயர் அண்ட் த இன்னர் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டக்ஷன் ஆஃப் சவுண்ட். இது வந்து நமக்கு ஆசிக்கல்ஸில் வந்து ஸ்டேப்பீஸோட ஃபுட் பிளேட் வந்து இது வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அதில் இருந்து அந்த ஒரு டிம்பானிக் மெம்பரெயின்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் வந்து நமக்கு வந்து வைப்ரேஷன் சென்சேஷன் ஆகி மேலஸ் இன்கஸ் ஸ்டேப்பீஸ் வழியாக நமக்கு வந்து ஸ்டேப்பீஸ் ஃபுட் பிளேட்டில் வந்து அந்த வேவோட இம்ப்ரெஷன் வந்து ஓவல் விண்டோவில் வந்து வரும். அதுலேருந்து தான் நமக்கு வந்து ஸ்கேலா வெஸ்டிபுலா வழியாக போகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்நார்மாலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஓட்டோஸ்க்ளெரோசிஸில் டியூ டு ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஃபுட் பிளேட் ஆஃப் த ஸ்டேப்பீஸ் வந்து இருக்கும். அடுத்து வெர்டிகோ பார்த்தீங்கன்னா டியூ டு டைலேஷன் ஆஸ் த மீனஸ் டிசீஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் இன் எண்டோலிம்ப், அதனால் நமக்கு வந்து டைலேஷன் இருக்கும். ஹைப்பர் மொபிலிட்டி ஆஃப் த யூட்ரிகல்ஸ் அண்ட் த சாக்யூல்ஸ், முக்கியமாக அது கஞ்சனைட்டல் சிஃபிலிஸில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் விண்டோ வந்து கனெக்ட்ஸ் த மிடில் இயர் டு த ஸ்கேலா டிம்பனி, இன்னர் இயர் முக்கியமாக கவர்டு பை த செகண்டரி டிம்பானிக் மெம்பரெயின். இது வந்து வெரி தின் லேயர் டிம்பானிக் மெம்பரெயின் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இதில் இருக்குது. முக்கியமாக இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நமக்கு வந்து இந்த ஓவல் விண்டோலேருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து நமக்கு வந்து அதான் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு எங்கே போகும்னா ஸ்கேலா வெஸ்டிபுலாவில் போகும். ஸ்கேலா வெஸ்டிபுலாவில் இருந்து நமக்கு அடுத்து எங்கே போகும்,
நமக்கு அப்படியே அது வந்து அப்பெக்ஸ் வரைக்கும் ஸ்கேலா வெஸ்டிபுலார ட்ராவல் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு என்ன ஆகும், ஸ்கேலா மீடியாக்குள்ளேயும் போகும். ஸ்கேலா மீடியாவிலேருந்து நமக்கு வந்து ஸ்கேலா டிம்பைனிக்கும் வரும். ஸ்கேலா டிம்பைனிக்கு வந்து நமக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். எப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஃபார்வேர்டில் போயிட்டு இருக்கிறது வந்து ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து இதுக்குள்ளே ஸ்கேலா மீடியாவுக்கு போயிடுச்சுன்னா அங்கேருந்து வர்றது வந்து நமக்கு வந்து பேக்வேர்ட் டைரக்ஷனில் போகிற மாதிரி தான் வரும். ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கிட்டிங் மூமெண்ட் இருக்கும். ஸோ நமக்கு ஆர்கன் ஆஃப் கார்டை வந்து ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம இதோட முக்கியமான கான்செப்ட். இதை முக்கியமாக நான் வச்சுக்கணும். கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்லியர் இம்ப்ளான்ட் எலக்ட்ரோட் பாசஸ் த்ரூ த ரவுண்ட் விண்டோ placed in the scala tympani, replaces the organ of Corti, stimulates the cochlear nerve. The drugs like gentamicin steroids are injected through the round window. பார்க்க போகிறோம் வந்து கோக்லியர் அக்யூடக்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கனெக்ஷன் பிட்வீன் இன்னர் இயர் அண்ட் பிரெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎஸ்எஃப் வந்து இன்னர் இயருக்கு வர்றதுக்கான முக்கியமான பார்ட் வந்து இதுதான். இது வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து பெரிலிம் ஃபார்மேஷனுக்கு வந்து இந்த சிஎஸ்எஃப் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னியர் இயர் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இன்னர் இயர் கரெக்ஷன் வந்து பிரெயினுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்லியர் டக்ட் அண்ட் இன்டர்னல் அகாஸ்டிக் மியாட்டஸ். இன்டர்னல் அகாஸ்டிக் மியாட்டஸில் நமக்கு வந்து 7th and 8th cranial nerve வந்து வருது. இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஒரு கிளினிக்கல் சினாரியோ பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 6 months ஓல்டு சைல்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதான் மெனிஞ்சைட்டிஸ் வந்து இருக்குது. மெனிஞ்சைட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியாச்சு. ஆனால் ட்ரீட் பண்ணி முடிச்சு அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக வந்து ஹியரிங் டெஸ்ட், ஐ மீன் பேரா ஹியரிங் டெஸ்ட், பிஇஆர்ஏ அந்த டெஸ்ட்டு வந்து எடுக்கணும். எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஹியரிங் லாஸுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பிரெயினில் இருந்து நமக்கு வந்து இன்னர் இயரில் வந்து முக்கியமாக மெனிஞ்சைட்டிஸில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கான டயக்ராமே நான் கொடுக்குறேன். அது எண்டோலிம்ஃபேட்டிக் சாக்கும் பிறகு வந்து காக்லியர் டக்டும் நமக்கு வந்து எந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கு பிரெயினில் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து எண்டோலிம்ஃபேட்டிக் சாக் அப்படிங்கிறது இட் லைஸ் இன்ட்ராடியூரல் in between 2 layers of dura, meningeal and the endosteal layer of dura அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து முக்கியமாக நம்ம வந்து இந்த இமேஜை வந்து பார்த்து வச்சுக்கணும். இந்த இமேஜை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா தான் நமக்கு வந்து எது எண்டோலிம்ஃபேட்டிக் சாக் எது வந்து கோக்லியர் அக்யூடக்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நான் வரும். கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் ஆஃப் இன்னர் இயர் பற்றி பார்ப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னர் இயர் வந்து 2 டைப்பாக இருக்கும். நமக்கு வந்து செமி சர்க்குலர் கெனால் அண்ட் யூட்ரிக்கல் வந்து பேரஸ் சுப்பீரியராகவும் பேரஸ் இன்ஃபீரியராக நமக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் சாக்யூல் அண்ட் த காக்லியா. நமக்கு வந்து சுப்பீரியர் செமிசர்க்கல் கெனால் அண்ட் யூட்ரிக்கல்ஸ் தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டெவலப் ஆகும். அடுத்து தான் நமக்கு வந்து சாக்யூல்ஸ் அண்ட் காக்லியா வந்து நமக்கு வந்து டெவலப் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஏர்லியராகவே டெவலப் ஆகிறதுனால நமக்கு வந்து செமிசர்க்கல் கெனால் யூட்ரிக்கல்ஸில் வந்து நமக்கு எந்த விதமான பாதிப்பும் பெருசாக இருக்காது. ஆனால் நமக்கு வந்து காக்லியாலையும் சாக்யூல்ஸ்லேயும் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். முக்கியமாக காக்லியாலையும் சாக்யூல்ஸ்லேயும் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மிக்கல்ஸ் ஏப்ளேசியா அப்படிங்கிறது டோட்டல் நான் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்னர் இயர். ஸோ இதில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, காக்லியாவே இருக்காது. ஸோ நம்மளால் காக்லியா இம்ப்ளான்ட்டை வைக்கவே முடியாது. இதில் அலெக்சாண்டர் ஏப்ளேசியா டிஃபார்மிட்டி ஆஃப் பேசல் டர்ன் ஹை ஃப்ரீக்வன்சி வந்து இதில் முக்கியமாக அஃபெக்ட் ஆகிருக்கும். அடுத்து மோடினி ஏப்ளேசியா அப்படிங்கிறது காக்லியா ஹேஸ் 1.5 டர்ன்ஸ் ஒன்லி. ரொம்ப டர்ன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்காது. அடுத்து வந்து ஸ்கேபே ஏப்ளேசியா வந்து டிஃபார்மிட்டி ஆஃப் சாக்யூல்ஸ் அண்டு காக்லியா. இது வந்து மோஸ்ட் காமனாகவே நம்ம பார்க்க முடியும். வந்து கிளினிக்கல் எம்ப்ரியாலஜி ஆஃப் இன்னர் இயர் வந்து பார்த்து முடிச்சாச்சு. தயவு செஞ்சு இது முடித்தோடனே நம்ம வந்து அப்படியேவும் கியூ பேங்க் எடுத்து நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் பிஜி ஐஎன்ஐசிடி எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இது முக்கியமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சீரீஸ் வந்து தொடர்ந்து வரப்போகுது. நீங்கள் தொடர்ந்து இதுக்கான வீடியோஸை நீங்கள் காத்துட்ருக்கலாம். கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே வரும். இஎன்டி முடித்தோடனேவும் நம்ம அடுத்து என்ன சப்ஜெக்ட் தொடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.